Hello all, Vanakkam and welcome to IPL 2026 preview show. A big game. Sunday double header second game. RCB versus MI. Wankede Mumbai நடக்க போகுது. Big clash. Vanakkam and welcome to the show, P-Dog. Before I go into the preview, before we go into the video, நம்ம பண்ண வேண்டிய கடமை ஒன்று இருக்கு. சீசன் ஆஃப் மெமரிஸ்ல போன ப்ரிவ்யூல ஆர்சிபி வர்சஸ் ஆர்ஆரோட ப்ரிவ்யூல குயிக்கா 3 ஆன்சர்ஸ் கொடுத்து டாப் 3 பாயிண்ட்ஸ் எடுக்கிற 3 பேர் யாருன்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அனுராக் என் 4576 15 பாயிண்ட்ஸ், செகண்ட் பிளேஸ் ஸ்ரீராம் எஸ் 2007 12 பாயிண்ட்ஸ், தேர்ட் பிளேஸ் பிரின்ஸ் சுப்மன் கில் 77, தேர்ட் பிளேஸ் திருப்பி 17 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு, 10 பாயிண்ட்ஸ் வந்திருக்காரு. வெரி வெரி வெல் டன். வெல் டன் டு த டாப் ஆன்சர்ஸ் given by the three of them. எஸ் பிடாக், பிக் கேம். கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, ரெண்டு டீமும் பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, ரெண்டு டீமுமே கம்மிங் ஆஃப்டர் அ லாஸ். ஸோ இதுதான் வந்து த சினிமா அப்படின்ற மாதிரி. இட் இஸ் கோயிங் டு பி அ பிக் கிளாஷ் இன் வாங்கெடே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓப்பனிங் தாட்ஸ் என்ன? ஹவு திஸ் கேம் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி இருக்க போகுது? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ப்ளீட்டா கிராஸை எடுத்துட்டு நல்லா ஹார்ட் அண்ட் பவுன்சி ட்ராக்கை கொடுப்பாங்க. ஹார்ட் அண்ட் பவுன்சி ட்ராக் கொடுப்பாங்க. ஸோ இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா, ஹேசல்வுட்டும் பார்த்தீங்கன்னா அவருக்கு சீம் மூமெண்ட் வேணும். ஹேசல்வுட்டுக்கு சீம் மூமெண்ட் வேணும். புவனேஸ்வர் குமாருக்கு விக்கெட் அங்கே இங்கே அலையணும். ஓகே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க அபிநந்தன் ஆடுறாங்க, ஒருவேளை மங்கேஷ் ஆடலான்னு அவங்க யோசிக்கலாம். இன்னொருத்தர் வந்துட்டு உங்களுக்கு ரொமாரியோ ஷெப்பர்டு, ரெண்டாவது குருணால் பாண்டியா. இந்த மாதிரி உங்களுக்கு ஹார்டான எதுவும் இல்லாத பிச்சுன்னா, பவுன்ஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அவர் போடுற லென்ஸை பேக்வர்ட் போய் கவுண்டர் பண்ணலாம். அதுக்கப்புறம் சுயாஷ் சர்மா. ஸோ ஒன்று அவங்களுக்கு நீங்கள் எப்படி கொடுக்கணும்னா, அந்த ஹார்டு பவுன்ஸ் இருக்கிற பிச்சு கொடுக்கணும். இல்லைன்னா பிச்சை உடைச்சு, இப்போ நான் சொன்ன பாருங்க என்ன பண்ணணும், ஆர்சிபி ஆர்சிபி ராயல்ஸ் தோக்கடிக்கிறதுக்கு பிச்சை உடைக்கணும் அப்படின்னு. மழை வந்ததுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பயங்கரமா சீ மூமெண்ட் ஆச்சு, இப்படி இப்படி வந்தது. ஸோ இப்போ இவங்கெல்லாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போல்ட்டா இருக்கட்டும், போல்ட் வில் என்ஜாய் தட் ஆக்சுவலி. போல்ட் ஹஸ் நாட் பீன் அண்டர் ட்ரெமெண்டஸ் ஃபார்ம். அவருக்கு அந்த மாதிரி ஸ்டீப் பவுன்ஸ் இருக்கிற விக்கெட்டை கொடுத்தீங்கன்னா அவரும் என்ஜாய் பண்ணுவார். பும்ராலாம் அந்த மாதிரி பவுன்ஸ்லாம் வந்துன்னா ஆடவே முடியாது உங்களால. காளிக்கு பவுன்ஸ் இருந்ததுன்னா காளி ஸ்லோவா போட்டு செஞ்சிருவாரு. பாண்டியாவும் குயிக்கு. பாண்டியாக்கும் பவுன்ஸ் இருந்ததுன்னா புசு புசுன்னு போகும். ஸோ இவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, ஸ்லோ பிச்சு அப்படின்னு கொடுத்தா இங்க பேட்ஸ்மேனும் கஷ்டப்படுவாங்க. மும்பையோட பேட்ஸ்மேன் ரிக்கல்டன்ட்லாம் நீங்க ஸ்லோ பிச்சு கொடுத்தீங்கன்னா காலி. பெரியப்பாக்கே ஸ்லோ பிச்சு கொடுக்க கூடாது. பெரியப்பாக்கே ஸ்லோ பிச்சு கொடுத்தா அவரும் கஷ்டப்படுவாரு. அதனால ஒன்லி வே ஃபார் தம் டு கெட் அ லிட்டில் பிட் ஆஃப் அட்வான்டேஜ் டு ஷேவ் ஆஃப் ஆல் த கிராஸ் அண்ட் கீப் த விக்கெட் as hard as possible. ட்ரூ பவுன்ஸ் சக்கு சக்குன்னு வர்ற மாதிரி அந்த மாதிரி கொடுக்கணும் தான் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ இங்க வந்து என்ன சொன்னோம், 205 இஸ் ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் அப்படின்னு சொன்னோம். இங்க நடந்த ஒரு மேட்ச்ல 220 அடிச்சாங்க கேகேஆர் அண்ட் மும்பை சேஸ்ட் இட் டவுன் ஈஸிலி. அண்ட் கேகேஆர்ஸ் bowling we have been reflecting that unfortunately they're not standing up அப்படின்னு. ஸோ there is no point in talking about it. From last year to this year அப்படின்னு பார்த்தீங்கன்னா highest first inning score 221 for 5. RCB versus MI last year 221. highest second inning score இந்த வருஷம் இவங்க பண்ண சேஸ் that is 224 for 4 and 19.1 overs MI against KKR. இங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, சீமர்ஸ் ப்ளீட் பண்ணுவாங்க இங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சீமர்ஸ் வந்து 9.76 போயிருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 8.62 தான் போயிருக்காங்க. திருப்பியும் சொல்றேன், இங்க ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ், முறுக்கு புழியிற ஸ்பின்னர்ஸ் கிடையாது. ஆர்த்தடாக்ஸ் ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் ஆர் த ஒன் ஹூ bowls more over spin will be successful. திருப்பியும் ஒரே கண்டிஷன் தான், முதல் 6 ஓவர்ல ஸ்கோர் போர்டே பார்க்காதீங்க. ஒரே ஒரு விக்கெட் மேல நீங்க விடலைன்னா மினிமம் 200 அங்கேருந்து உண்டு. நீங்க விக்கெட்டே விடலைன்னா கூட சரியா ஸ்லோவா நீங்க விட்டு ஆடினீங்கன்னா கூட 45 வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு 38 ரன்னு உங்களுக்கு அடுத்த ஃபேஸ்ல இருந்தே ஆரம்பிச்சிடணும். 10 and over 83 ஃபார் நோலாஸ். 11 to 15ல ஒரு 55, the takes it to 138. கடைசி 10 ஓவர்ல 60, 5 ஓவர்ல 62 to 67, the takes it to 205. விக்கெட் ஒவ்வொரு ஃபேஸ்லையும் நான் சொல்ற அல்கோரிதம்ல ஒரு விக்கெட் கம்மியா விட்டீங்க, ஆட் டு 7 runs you can get more. ரெண்டு டீமுமே சாம்பியன் டீம்ஸ். 205 அடிச்சுட்டு நீங்க தோத்தீங்கன்னா
இந்த மாதிரி ஒரு ஒரு பேட்ஸ்மேனுக்கு சரியா போடாம யூஆர் அலோவிங் them டு கெட் ஆன் டு டாப் ஆஃப் குரூப், அந்த மாதிரி இருந்தாதான். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். இப்போ மும்பையோட பிளேயிங் லெவனை சொல்றேன், அது நீங்க கரெக்டா இருக்குமா இல்லையான்னு சொல்லுங்க விக்கி. ரோஹித் சர்மா, ரயன் ரிக்கில்டன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ஷெர்ஃபேன் ரதர்பட், நமன் தீர், மிச்சேல் சாண்ட்னர், தீபக் சஹர், ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. அந்த இம்பாக்ட் சப்பத்தான் இவங்களுக்கு நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி கோலியை வந்துட்டு அவங்க ஏர்லியரா கொண்டாந்து விக்கெட் எடுத்த லெக் ஸ்பின்னரை வச்சு நிறைய கூகுளிக்ஸ் அவுட் ஆவார் அவரு. ஒருத்தர் கேள்வியே கேட்டாரு கோலியை பத்தி, அவர் ஸ்வீப் ஆட மாட்டாருங்கும் போது ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலான்னு ஒரு எக்ஸ்பிளனேஷனும் அந்த ஸ்டம்ப் பீடாக்ல சொன்னேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஈதர் மயாங்க் மார்க்கண்டே ஆர் ஷார்துல் தாக்கூர் பேஸ்ட் ஆன் ஹவு த பிட்ச் பிஹேவ்ஸ். திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல் இட். தேர் நாட் கோயிங் டு டிஸ்டர்ப் ரயன் ரிக்கில்டன், தேர் நாட் கோயிங் டு டிஸ்டர்ப் ஷெர்ஃபேன் ரதர்பட். தே வில் ட்ராப் அல்லா கசன்பார் அண்ட் கெட் மிச்சல் சாண்ட்னர் இன்னுன்றது என்னோட கருத்து. ப்ளீஸ் லெட் மீ நோ இஃப் யூ ஆர் அலைனிங் வித் த பிளேயிங் 12 வாட் ஐ ஹவ் given or you have got any thoughts on it. இல்ல டெஃபினட்டா ஐ டோன்ட் திங்க் தே ஆர் கோயிங் டு டிஸ்டர்ப் திஸ் பிளேயிங் லெவன் நினைக்கிறேன். பட் இம்பாக்ட் சப் வந்து 99% மயங்க் மார்க்கண்டே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சப்போஸ் இன்கேஸ் பவுன்சி நீங்க சொல்ற மாதிரி ஒரு விக்கெட் போடுறாங்கன்னே வச்சுப்போம், அந்த விக்கெட்ல மயங்க் மார்க்கண்டே வில் பி தி ஆப்ஷன் டு பர்ச்சேஸ் விக்கெட்ஸ் அங்க, நாட் ஷார்துல் தாக்கூர். அவங்களுமே மும்பை வில் ஆல்சோ ஹவ் சீன் வாட் இஸ் ஹேப்பனிங் வித் தெம், எப்படி அவங்க வந்து கேம்ஸ் விடுறாங்கன்றதையும் அவங்களும் யோசிச்சிருப்பாங்க. லாஸ்ட் கேமுமே அவங்க வந்து தே வுட் ஹவ் தாட் தட் தே ஷுட் ஹவ் பிளேட் அ பெட்டர் டீம் டு ஹவ் ஒன் அகேன்ஸ்ட் ஆர்ஆர். அண்ட் ஆல்சோ ஆர்சிபி இஸ் ஆல்சோ கமிங் ஆஃப்டர் அ டிஃபீட். தே வில் ஆல்சோ ட்ரை டு ஸ்குவீஸ் இன் வேர் இஃப் ஆர்சிபி இஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட், அதை வந்து ரொம்ப பெரிய மைட்டை வந்து ரொம்ப யூஸ் பண்ண விடாம கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கோலிக்கு அகேன்ஸ்ட் அகைன் லெக் ஸ்பின் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த திங் நான் நினைக்கிறேன். பட் வில் ஜாக்ஸ் எத்தனை வர மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா பிடாக்? அது அது அதுல எந்த ஆப்ஷனுமே இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? வில் ஜாக்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப ஷெர்ஃபேன் ரதர்பர்டா இருக்கட்டும், வில் ஜாக்ஸா இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேருமே டிஸ்ட்ரக்டிவ். வில் ஜாக்ஸ் கிவ்ஸ் யூ a different dimension of bowling off spin. இப்ப இங்கேன்னு பாத்தீங்கன்னா இவங்க டாப் 6ல இருக்கிற ஒரே லெஃப்ட் ஹேண்டர் வந்துட்டு இவர் தான், தேவ்தத் படிக்கல் மட்டும்தான். நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். பெல் ஜாக்ஸ் ஆஃப் ஸ்பின்னர் வந்து உனக்கு ரைட் ஹேண்டருக்கே அவர் நல்லா போட்டு 2 ஓவர்ல ஏமாத்தி 19 ரன் கொடுத்துருவாரு. நான் யோசிக்க மாட்டேன், நான் அந்த ஐசிசி ரூல் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். என்ன பேன் பண்ணி டிமெரிட் பாயிண்ட் கூட இல்ல ஒரு மேட்ச் வெளியே உட்காத்தி வை, நான் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். யோசிக்கிறதுனால நான் இதை சொல்றேனே ஒழிய. அண்ட் போன மேட்ச் சர்ஃபேன்றதை போடுவது எலக்ட்ரிஃபைங் நாக் ஆனார் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங்ன்றதுனால ஐ டோன்ட் see them disturbing them. So only if you want to replace him with Will Jackson, his bowling has to come into the picture. இவங்க அதை பார்த்தாங்க, ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் இருக்காங்க, தேவ்தத் படிக்கல் டாப் 3 அப்படின்றதுனால அந்த ஆங்கிள் அந்த செகண்ட் டைமென்ஷனை கொண்டு வராததுனால ஐ திங்க் தே வில் ஜஸ்ட் ஸ்டிக் ஆன் வித் ஷெர்ஃபேன் நினைக்கிறேன். யூ ப்ளீஸ் ஆட் ஆன், யூ ஆல்சோ திங்கிங் ஆன் த சேம் லைன்ஸ் ஆர் யூ ஃபீல் இல்ல இவர் கொண்டு வருவாருன்னு? That's why only reason. இல்ல ஜஸ்ட் ஒரு சும்மா டிபேட்டபிள் கொஸ்டினா இருக்குமான்றதுக்காக தான் கேட்டேன். ஐ டோன்ட் திங்க் தே ஆர் கோயிங் டு டூ தட் பிகாஸ் they are definitely going to stick on with Sherfan Rutherford at least for another few games. Probably they will try to win this game and get the combination side எல்லாம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. Yes, big game for them, but in the bowling, yes, definitely got a tonking against RR, but RCB also coming after a loss, so அதனால வந்து it's going to even out தான் நினைக்கிறேன். இந்த 11 தான் ஆடுவாங்க. RCB என்ன 11 ஆடுவாங்க பிடாக்? சால்ட் 3 கேம் அடிக்கல, ஏதாவது பெத்தலுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பிளேயிங் லெவன், அதாவது ப்ரீவியஸ் மேட்ச் ஆன பிளேயிங் லெவனை சொல்லிட்டு 2 சேஞ்சஸ், 2 டைப் ஆஃப் காம்பினேஷன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எது சூட் ஆகும் நீங்க சொல்லுங்க. அதாவது கரண்ட் பிளேயிங் லெவன் வித் பிளேட் அகேன்ஸ்ட் ராயல்ஸ் அண்ட் லாஸ்ட் Phil Salt, விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிதர், சிங்கப்பூர் சித்தப்பா, ஜிதேஷ் சர்மா, மொரட்டுக்காளை, குணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், அபிநந்தன் சிங், அபிநந்தன் சிங் அண்ட் சுயாஷ் சர்மா இம்பாக்ட் சப். ஒரு இது எப்படி யோசிப்பாங்கன்னா ஷெப்பர்டுக்கு பதிலா ஜேக்கப் டஃபியை கொண்டு வந்துட்டு அபிநந்தன் சிங்குக்கு பதிலா வெங்கடேஷ் ஐயரை கொண்டு வருவாங்க. தட் இஸ் ஒன் சாய்ஸ். ஓகே, அப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு ஷெப்பர்டுக்கு பதிலா ஒரு ஃபுல் டைம் ஃபாஸ்ட் பவுலர் அவங்களுக்கு கிடைக்கிறாங்க, தட் இஸ் ஜேக்கப் டஃபி. ஓகே, அதை காம்பன்சேட் பண்றதுக்கு, ஷெப்பர்டோட பேட்டிங்கை காம்பன்சேட் பண்றதுக்கு அபிநந்தன் சிங் மாதிரி ஒரு ஃபாஸ்ட் போலரை டிராப் பண்ணிட்டு வெங்கடேஷ் ஐயரை கொண்டு வந்துடுவாங்க. தட் இஸ் ஆல்சோ கோயிங் டு கெட் தம் அனதர் லெஃப்ட் ஹேண்டர் டு இன்சர்ட் இன்.
ஒரு முன்னாடி ஆடுறதுக்கு. ஸோ அது கரெக்டாக போயிடும். இது வந்து ஒரு காம்பினேஷனு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேக்கப் டஃபி ஸ்ட்ரைக் போலரு, ஹேசல்வுட் ஸ்ட்ரைக் போலரு, புவனேஸ்வர் குமார் புவனேஸ்வர் குமார். ஸ்ட்ரைக் போலரு, சுயாஷ் சர்மா ஒரு ஃபுல் டைம் ஸ்பின்னரு, அதுக்கப்புறம் தென் யூ காட் குருணால் பாண்டியா சம்மவ் போலிங் இஸ் 4 overs வித் இன்டெலிஜென்ஸ். இதுக்கு மேலே எதுவும் தேவையில்ல. அந்த பேட்டிங் லைனப்பு லூசிங் ஷெப்பர்டு யூ காட் வெங்கடேஷ் ஐயர் காம்பன்சேட் ஆயிடுது. ஆப்ஷன் நம்பர் 1. வேற எதுவுமே பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா அபிநந்தன் சிங்கை எடுத்துட்டு மங்கேஷ் யாதவ் கொண்டு வந்துட்டு வெங்கடேஷ் ஐயரையும் வெளியில எடுத்துட்டு சுயாஷ் சர்மா இம்பாக்ட் சப், இது 2வது ஆப்ஷன். இல்லைன்னா போன மேட்ச் ஆடினா அதே பிளேயிங் லெவல்ல ஆடுவாங்க. வாட் டு யூ திங்க் தட் தே வில் பிளே? இல்ல, ஐ திங்க் அபிநந்தன் சிங்க்கு பதிலா மங்கேஷ் யாதவ் வர்றது ஒரு நல்ல ஆப்ஷன். ஆக்சுவலா என்ன கேட்டீங்கன்னா அது ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா டைம் அண்ட் அகைன் வாங்கேடேல வந்து ஸ்பீட் வித் பவுன்ஸ் ரெண்டுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால மங்கேஷ் யாதவ் வி ஜென்ரலி நோ தட் ஹீ சம்மன் ஹூ கேன் கிளாக் 140 135ல 140 போடக்கூடிய ஒரு போலரு, ஸ்ட்ரைக் போலரு. நாட் லைக் அபிநந்தன் சிங். ஏன் வந்து இல்ல சரியா போடல வேண்டாம் அப்படின்றதுக்காக கிடையாது. விச் ஆல்சோ ஆட்ஸ் அப் அ டைமென்ஷன் ஆஃப் ஹேவிங் அ லெஃப்ட் ஆர்ம் சீமர் இந்த டீம் கேன் ஆட் வேல்யூ. மிடில் ஓவர்ஸ் இனிஷியலி வந்து அவர் பெரிய ப்ரெஷர் டைம்ல bowling கொடுக்கலனாலும் மிடில் ஓவர்ஸ்ல நீங்க அந்த ஒரு நல்ல 140 போட்டு நல்ல ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடுற ஒரு bowler தேவைன்னா டெஃபினட்டா மங்கேஷ் யாதவுக்கு போகலாம். பட் தே வில் திங்க் ஆன் த ஃபர்ஸ்ட் லைன்ஸோ எனக்கு தோணுது. பிகாஸ் வெங்கி ஐயரோட பர்ஸ்டும் அவங்களுக்கு கிடைக்குது. ரொமாரியோ ஷெப்பர்ட் இஸ் நாட் பீங் யூஸ்ட் அஸ் அ bowler ஃபர்ஸ்ட். ஸோ அதனால தான் இந்த ஆப்ஷனு. அண்ட் ஆல்சோ தே வுட் டெஃபினெட்லி லைக் டு ஹாவ் டஃபி அண்ட் ஹேசல்வுட் பீயிங் இன் அ காம்போ வந்து டெட்லியா இருக்கும் பயங்கரமா. ரெண்டு பேரும் சிமிலர் கைண்ட் ஆஃப் பவுலர்ஸ். ரெண்டு பேருக்குமே பவுன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா வாங்கெடையெல்லாம் வச்சு சாப்பிட்டு போயிடுவாங்க ரெண்டு பேரும். அந்த ஆப்ஷனும் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு ரெண்டு ஆப்ஷனுமே பிடிச்சிருக்கு. ஐ லைக் போத் தி ஆப்ஷன்ஸ் வேர், but I am slightly inclined towards the first option where you get the batting service of Venki and also bowling in terms of Duffy உள்ள வந்துட்டாருன்னா பயங்கரமா இருக்கு. bowling-உம் ரெகுலரா எல்லா மேட்சுமே 200 கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து 180லேருந்து 175லேருந்து 180க்குள்ள கொடுக்க முடியுமான்றது தான் அவங்க திங்க் பண்ணுவாங்க. அந்த 15 ரன் ஈச் 5 runs ஃப்ரம் ஈச் bowler ஆர் 2 runs 3 runs ஈச் bowler கிட்ட இருந்து கம்மியா கொடுத்தாங்கன்னா they'll fall short in terms of not getting to 200 or 210. அது வந்து ஒரு 190 இல்ல 185 வரது சான்ஸ் இருக்கு. இதுதான் நான் நினைக்கிறேன். பிடாக் வின் ஃபேக்டர் இங்க எப்படி இருக்க போகுது? வாட் ஆர் தி எட்ஜஸ் தட் யூ ஆர் கோயிங் டு கிவ் ஃபார் ஈச் டீம்? அதாவது நான் தான் சொல்றேன், ஏன் வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் இது பண்றேன்னா, அவர் எவ்வளவு இந்த மாதிரி பேட்டிங் கொலாப்ஸ் ஆனாதான் இஸ் கோயிங் டு ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிளே சைசபிள் நம்பர் ஆஃப் பால்ஸ். பாயிண்ட் நம்பர் 1. கரெக்ட். இல்லைன்னா நார்மலா அவர் வந்து எப்படி ஆடுறாருன்னா ஒரு 13 பால் 12 பால் இருக்கும்போது வராரு. ஓகே, இதே நீங்க வெங்கடேஷ் ஐயரை முன்னாடி இறக்கி விட்டீங்கன்னா குருணால் பாண்டியாவும் ஜித்தேஷ் சர்மாவும் 2 பேரும் பின்னாடி இருப்பாங்க அடிக்கிறதுக்கு. உங்களுக்கு 2 பேரும் அடிப்பாங்க. ஆன் டாப் ஆஃப் இட் உங்களுக்கு வந்துட்டு அபிநந்தன் சிங்கோட போலிங் அண்ட் ஜேக்கப் டஃபீஸ் போலிங். ஒருவேளை ஒரு புவனேஸ்வர் குமாரோ இல்லைன்னா ஜெய்சல்வுட்டுக்கோ சரியா உள்ள பவர் பிளேன்னா 3வது கடவுத்கஜனை கொண்டு இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் போது பேட்டிங்கும் சூப்பர் பவர் ஸ்ட்ராங் ஆயிடுது, போலிங்கும் சூப்பர் பவர் ஸ்ட்ராங் ஆயிடுது. ஆல் ஆஃப் சடன் பாத்தீங்கன்னா இந்த 3 லெஃப்ட் ஹேண்டர் தியரியே வந்துருது உங்களுக்கு. வெங்கடேஷ் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், படிக்கல் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், கீழே குணால் பாண்டியா ஒரு லெஃப்ட் ஹேண்டர். இப்ப இன்னைக்கு வெங்கடேஷ் அந்த நான் சொன்ன இந்த காம்பினேஷன் ராயல்ஸோட ஆடி இருந்தாங்கன்னா குருணால் பாண்டியா இறக்கிறதுக்கு பதிலாக வெங்கடேஷ் இறக்கிருப்பாங்க. அப்போ புரியுதா உங்களுக்கு? குருணால் பாண்டியா இறக்கணுன்ற அவசியம் இல்லை. யூ ஹேவ் அ பேட். ஸோ அந்த மாதிரி நான் யோசிக்கிறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா வின் இது ஃபேக்டர் வந்து அகைன் 8 overs ஆன டிஃபரெண்ட் திங். அங்க வந்துட்டு கவுஹாட்டியில வந்துட்டு அடிக்கணும் அப்படின்னு சொன்னா இங்க அடிக்கணும்ன்றது கிடையாது. உங்களுக்கு அடிச்சா பரவாயில்ல, பட் ஹவு லெஸ்ஸர் விக்கெட்ஸ் யூ லூஸ் ஃப்ரம் ஆப்பனன்ட்ஸ் இஸ் கோயிங் டு பி த பிக்கஸ்ட் திங். லாஸ்ட் மேட்ச் 220 சேஸ்ல கேகேஆர் வந்து 101 for 1. ஓகே, மும்பை 96 for no loss. 7 runs for 1 wicket is adds up to 103. they were 2 runs ahead. அதுக்கப்புறம் கடைசி 5 ஓவர்ல போலர் மழை வந்துடாதா மேட்ச் நிறுத்த மாட்டாங்களான்னு ஆயிடும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கேகேஆர் 167 for 3லேருந்து பும்ராவோட 2 அன்பிலியபிள் ஓவர் they could only get 53 for 1. ஸோ ஃபர்ஸ்ட் வின் ஃபேக்டர் 8 overs of how are you going to setting it up. இங்க பெரியப்பா ஃபார்ம்ல தான் இருக்காரு. ரிக்கல்டன் வந்து ஒரு டச் அண்ட் கோ. திலக் வர்மா வந்துட்டு என்ன திலக் வர்மா நான் ஃபார்ம் போச்சு, ஃபார்ம்ன்றது நான் டெஃபினிஷனே இல்லைன்னு சொல்லிட்டேன்ல.
திலக் வர்மா இஸ் திலக் வர்மா. அது அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இங்க சால்ட் கஷ்டப்படுறாரு. பாட்டம் லைன் ஆனஸ்டி, ஆமா, இன்னைக்கு வந்து பால் அதான் கசாமுசா. கேட்டேன். சால்ட் பெத்தல் அவ்வளோ ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு. இல்ல இல்ல, இன்னும் ஒரு 2 மேட்ச் பார்ப்பாங்க, பார்த்துட்டு தான் சால்ட் இது பண்ணாங்க. அவ்வளோ சீக்கிரம் சால்ட் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க போன வருஷம். கோலியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கசாமுசா அலைஞ்ச உடனே கோரின் சேர் அடிச்சு போச்சு, இங்கே ஒன்று போச்சு, தேர்ட் மேன்ல போச்சு. கோலி இஸ் கோலி, பட் கஷ்டப்பட்டாரு. அந்த மாதிரி ஒரு பிச் வந்ததுன்னா தெர் இஸ் a குட் சான்ஸ். அண்ட் தென் தேவதத் படிக்கல் அப்படிங்கும் போது இங்க பெருசா நான் எட்ஜ் கொடுக்க மாட்டேன். கடைசி 5 ஓவர்ல இஃப் யூ ஹாவ் ஜஸ்பிரீத் பும்ரா இன் யுவர் டீம், டோன்ட் ஈவன் திங்க் who the opposition has got. Mumbai edges in that particular last 5 overs of 2 overs from Jasprit Bumrah. Mumbai will go with a 51-49 slender edge against Royal Challengers Bangalore. Vicky, நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? 96லேருந்து 97, 97லேருந்து 98 வந்திருக்கீங்க. 98லேருந்து 99 போவீங்களா? பார்த்துருவோம். ப்ளீஸ் கிவ் மீ யுவர் எட்ஜ். இந்த கேம் எட்ஜ் கொடுக்கறது ஆக்சுவலா கொஞ்சம் கஷ்டம். 2 பேருமே மிருக பசியில வருவாங்க நீங்க சொல்ற மாதிரி. ஒன்னே ஒன்னு என்னன்னா, பீடாக்ஸ்ல சொல்றேன், அப்சல்யூட் பாட்டம் லைன் டெத் பாலிங் இஸ் ஈக்குவல் டு பும்ரான்றத வந்து அப்படியே நீங்க அந்த பாட்டம் லைனை சீல் பண்ணிடலாம். ஸோ ஒரு எட்ஜ் அங்க இருக்கு. ரெண்டாவது என்ன சொல்றேன்னா, இஃப் இன் கேஸ் மும்பைல வந்து ஃபிங்கர் ஸ்பின் வந்து நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க சூப்பர் சூப்பர்னு, ஃபிங்கர் ஸ்பின் வந்து கிங் நம்ம ஆளு காலி, அந்த ஆப்ஷனுமே வந்து பயங்கரமா தெரியுது மும்பைக்கு. அண்ட் அங்க வந்து குருணால் பாண்டியா ஸ்பின்னர் தான், பட் ஆனா 2 பவுன்சர் பெர் ஓவர் வந்து கம்பல்சரியா யூஸ் பண்றாரு. ஸோ அதனால வந்து ஐ டோன்ட் திங்க் அந்த ஈக்குவேஷன்ல வந்து அங்க மேட்ச் ஆகல. காலி கேன் கிரியேட் த டிஃபரன்ஸ். காலி கேன் பி த போலர் ஹூ கேன் போல் 4 overs 25, 4 overs 27 ஃபார் 1 or 2. அங்கேயே அப்படியே சிப் அவே பண்ணிடுவாரு கேமை. 4 ஓவர்ன்றது சும்மாலாம் கிடையாது. அதுவும் அந்த மிடில் ஓவர்ஸ்ல அவங்க வந்து போட்ட ரஜத் பத்திதார் மாதிரி ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுத்துட்டாருன்னா, போட்டு ஸ்பின் டெஸ்ட்ராய் பண்றாரு அவரு. அவரை மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் எடுத்து கொடுத்துட்டாருன்னா அங்கேயே கேம் சீல் ஆகுது. நீங்க சொல்ற காம்பினேஷன் படி காலையும் இருக்க மாட்டாரு பின்னாடி அதை ஆடினாங்கன்னா. ஸோ அதனால வந்து ஐ திங்க் தி எட்ஜ் இஸ் ஸ்லைட்லி டுவர்ட்ஸ் மும்பை நினைக்கிறேன். ஐ எம் கோயிங் டு கிவ் அ ரொம்ப க்ளோஸ் எட்ஜ் தான். ஒரு 54 கொடுக்கலான்னு இருக்கேன் மும்பைக்கு. 54% டு மும்பை டு வின் திஸ் கேம். ஹோம் ஹோம் அட்வான்டேஜும் ஒரு அடிஷன் தான் இதுல. அதனால தான் நான் வந்து மும்பைக்கு கொடுக்குறேன். பிகாஸ் RCB has just started playing away. அவங்களுக்கு அவே கேம்ஸ் இஸ் கோயிங் டு பி a டெஸ்ட். அந்த டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஆசிட் டெஸ்ட் வந்து தோத்துட்டாங்க RR. they had a very good opportunity to win against RR, but they lost. Now there is a lot of pressure in the RCB camp also, be it எல்லா சர்வீசஸும் இருக்கு அவங்களுக்கு, எல்லா திங்க் டேங்க்கும் சூப்பரா பண்றாங்க, பிளேயர்ஸும் பயங்கரமா ரெஸ்பாண்ட் பண்றாங்க. என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் 200 ரன் போஸ்ட் பண்றாங்க. 200 ரன் போஸ்ட் பண்ணி பார்க்கலாம்ல, வாழை மோதி பார்ப்போன்றாங்க. பட் ஆனால் இட் இஸ் ஜஸ்ட் டின் ஹேப்பன் இன் தட் கேம். வைபவ் சூரியவன்சி வந்து பவர் பிளேல புதைச்சிட்டாரு அவங்கள. ஸோ அதனால வந்து ஒண்ணுமே பண்ண முடியல அவங்கள. இந்த கேம் டெஃபினட்டா வந்து தெர் இஸ் அ லாட் ஆஃப் ப்ரெஷர் ஃபார் RCB கம்மிங் இன் டு மும்பை. மும்பையோட க்ரௌடும் ப்ரெஷரும் வந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. இட் இஸ் சம்திங் எல்ஸ். அண்ட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர போறாங்க. ஸோ மை ஏஜ் இஸ் கோயிங் டு பி 54% டு மும்பை. 54-46 இருக்க போகுது. உங்களோட கேம் சேஞ்சர்ஸ் இந்த கேமுக்கு 2 சூப்பர் கேம் சேஞ்சர்ஸ் கொடுக்க போறீங்க. யார் அந்த 2 பேர்? ரொம்ப ஈஸியா யோசிக்காமல சொல்றேன். இட்ஸ் கோயிங் டு பி ஜஸ்பிரீத் பும்ரா ஃப்ரம் மும்பை அண்ட் டிம் டேவிட் ஃப்ரம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். நீங்க சொல்லுங்க. கேம் சேஞ்சர்ஸ் ஃப்ரம் இவங்க வந்து நீங்க சொல்லுவீங்க திலக் வந்து திலக் தான், அதனால திலக் தான், அதனால திலக் அடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க ஃபார்மே இல்லையப்பா. ஃபார்ம்ன்றது ஒண்ணு இல்லவே இல்லைன்னு இப்பதான் சொன்னாரு பீடாக்ஸ். அதனால ஃபார்ம்லாம் எதுவும் பார்க்காதீங்க, குவாலிட்டி ஆஃப் பிளேயரை மட்டும் பாருங்க. ஏசியா கப் ஃபுல்லா அவர் அடிக்கல, ஃபைனல்ஸ் அடிச்சு தூக்கி நில நாட்டினார்ல இந்தியாவை. அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆட போறாரு. RCBல ஐ திங்க் இட் இஸ் அகெயின் எனக்கு எதாவது ரொம்ப பிட்வீன் 2 people, ரஜத் பத்திரார் அண்ட் தேவதத் படிக்கல். 2 பேருமே who likes bounce அந்த மாதிரி ஆடுற பிளேயர்ஸ் 2 பேருமே. ஐ வுட் சூஸ் ரஜத் பத்திதார். ஏன்னா ஃபார்ம்ல இருக்காரு. நான் வந்து சேஃப் பெட்டு போறேன், ரஜத் பத்திதார் மேல போறேன். இஸ் கோயிங் டு ஜஸ்ட் கண்ட்ரோல் த மிடில் ஓவர்ஸ். அது என்ன பண்ண முடியும்ன்றத RRஓட காட்டினாரு. ஐ திங்க் ஹில் டெஃபினெட்லி டர்ன் அப் அகேன்ஸ்ட் மும்பை ஆல்சோ. என்னோட 2 கேம் சேஞ்சஸ் தான். பீடாக் ஸ்டம்ப் பீடாக் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். இன்னைக்கு ஒரு சூப்பர் கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். ஸ்ரீ 545 கேட்டிருக்காரு. Pidog, how do you evaluate players' consistency and what is your view on a player who scores a century every 5 matches versus a player who scores consistent 40s, and how does the pressure of analytical work
டிஃபர் பிட்வீன் இன்டர்நேஷனல் கேம்ஸ் அண்ட் தி ஐபிஎல்னு கேட்குறாரு. ஸோ ஒரு பிளேயர் வந்து 5 இன்னிங்ஸ் ஒரு வாட்டி 100 அடிப்பாரு, இம்பாக்ட் பிளேயர், இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆன் தி அதர் ஹேண்ட் வேற ஒரு பிளேயர் இருக்காரு, கன்சிஸ்டன்ட் பேசிஸ்ல 40 ரன் கன்சாலிடேட் பண்ற மாதிரி. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சூரியவன்ஷி கன்சிஸ்டன்டாவும் அடிக்கிறாரு, பவர்ஃபுல்லாவும் அடிக்கிறாரு. பட் சாய் இந்த பக்கம் வந்து கன்சிஸ்டன்ட், அவர் இறங்குனார்னா ரன் அடிப்பாரு, கில்லு இறங்குனார்னா 50 ரன் 40 ரன் கன்ஃபார்மா இருக்கும் அப்படின்ற மாதிரி. இவங்களுக்கு இன்டர்நேஷனல் சர்க்கியூட்டுக்கும் ஐபிஎலுக்கும் என்ன வித்தியாசம்? வாட் இஸ் தி அனாலிட்டிக்கல் ஒர்க் டிஃபரன்ஸ் பிஹைண்ட் திஸ் கேக்குறாரு. இது அனலிட்டிக்கல் டிஃபரன்ஸ் இன்னும் எதுவுமே கிடையாது. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, அனலிட்டிக்கல் டிஃபரன்ஸ் எப்போ வரும்னா when you play on a conditions. இப்போ வேர்ல்டு கப்ல இந்த பிச்சர்ஸ் எப்படி இருந்தது, ஐபிஎல்ல அதே பிச்சர்ஸ் எப்படி இருக்கு? தட் இஸ் தி ஒன்லி டிஃபரன்ஸ் ஃபார் யூ. கண்டிஷன்ஸ் அப்படிங்கும்போது யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். இப்போ இதே வந்து மும்பை வந்துட்டு வேர்ல்டு கப்ல ஆடும்போது யூஎஸ்ஏ பயமுறுத்திட்டான் இந்தியாவை தூக்கிடுவானோன்னு. ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தா 220 ரன் ஈஸியா பீடா போட்டு இப்போ ரோஹித் சர்மா வந்து ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு வந்து பீடா சாப்பிட்றாரு. ஸோ அப்படிங்கும்போது தட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் த மெட்ரிக்ஸ். யூ காட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ். இட் கேன் கோ வைஸ் வர்சா. வேர்ல்டு கப்ல சாமா பாட்டா பிச்சா இருந்துட்டு இந்த யூஸ்டு பிச்சஸ் ஐபிஎல் ஆடும்போது பிச்சு ட்ரை அவுட் ஆகி அங்க கஷ்டமா இருக்குன்றது. இன்னொன்னும் பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு இவர் கேட்கிறாரு, the difference between a guy who is scoring 100 every 5 games, a guy who is scoring 40 every game அப்படின்னு. அந்த 100 in every 5 games, எனி ஃபார்மேட் 100. இப்போ T20 100 அடிச்சீங்கன்னா மேட்ச் வின்னிங் நாக்கலாம். அதுல எந்த நீ ஜெயிச்சாலும் தோத்தாலும் இந்த பேட்டிங் ஃப்ரண்ட் ஸ்டிக் த பாக்ஸ். ஒருத்தர் 40 ரன் அடிக்கிறான் அப்படின்னா invariably, particularly if he's doing it in the top 3, now he's setting up the team to first 12 overs to setting up a base for you to get. That is invaluable. ஒரே ஒரு இது என்னன்னா எந்த மாதிரி பிளேயர் அந்த மாதிரி ரோல். இப்ப சாய் சுதர்ஷன் இஸ் ஸ்கோரிங் 100 every 5 games and failing 4 gamesனா கூப்பிடுவேன் அவர். நான் இது உன் கேம் கிடையாது. நீங்க சொன்னீங்க பாருங்க, பியூட்டிஃபுல்லா ரெஃபர் பண்ணீங்க, நீங்க எக்ஸலண்டா சொன்னீங்க. கூப்பிட்டு சொல்லுவேன், சாய் வெரி குட், நான் ஒரு செஞ்சுரி அடிச்சா 4 ஃபெயிலியரு, உன் ரோல் இது கிடையாது. உன் ரோல் எல்லா மேட்சும் 40 ரன் அடிக்கிறது தான். அந்த 40 ரன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் if you are trying to change your template to up the ante and then go out, that's fine. நீ உன்னோட ப்ளூ பிரிண்ட்டை விட்டுட்டு வேற ஏதாவது நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு, நான் இப்படி ஆடுறேன் அப்படி ஆடுறேன்னு ட்ரை பண்ணி நீ அவுட் ஆனீங்கன்னா அந்த வெர்ஷன் ஆஃப் சாய் சுதர்ஷன் எனக்கு வேணாம். இதே ஃபின்னாலன் எப்படின்னா, ஃபின்னாலன் முதல்லயே சொன்னோம் 3 முட்டை கண்டிப்பா பொறிப்பாரு, 4வது மேட்ச் காட்டார் முட்டார் உண்டுன்னு. இப்ப அவரு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 6 பால் இப்படி வெல்லப் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, வெல்லப் பண்ணிட்டு 33 பால்ல 40 ரன் அடிக்கிறா, கூப்பிடு அவரையும், ஐயா இது உங்க ரோல் கிடையாது. ஏன்னா ஒரு டீம் ஃபார்மேஷன் பண்றாங்க ஒரு எக்ஸ்பர்ட்னா எப்படி பண்ணுவாங்கன்னா, ஃபின்னாலன் வந்து 20 பால் ஆடினா 39, சாய் சுதர்ஷன் எப்படி 37 பால்ல 49, அப்படிதான் டீம் ஃபார்மேஷனை பண்ணுவாங்க. இந்த பிளேயர் இந்த ரோலை பண்ணுவான், இந்த பிளேயர் இந்த ரோலை பண்ணுவாங்க போது உங்களுக்கு எப்படின்னா that player should not change the template and what is expected. So both are equally important. So உங்களுக்கு most important thing, don't judge any metrics based on the weightage of the tournament. ஓகே, ஒரு பிபிஎல் பிக் பேஷ் லீக் மேட்ச் வந்து சென்னையில நடக்க போகுது. ஓகே, சென்னையில நடக்க போகுது உங்களுக்கு. இப்போ ஒரு ஐபிஎல் பிபிஎல் அப்படிங்கும்போது the weightage of IPL is definitely more than the big bash league. ஸோ அந்த வெயிட்டேஜை பார்க்காதீங்க. சென்னையில நீ ஆடுற, சென்னையில அந்த கண்டிஷன்னு டிசம்பர்ல ஆடுற பிச்சு எப்படி இருக்கும், உனக்கு டியூ எப்படி வரும், இந்த கூல் பிரீஸ் செட்டில் ஆனால் ஏதாவது சேஞ்ச் ஆகுமான்னு அந்த மெட்ரிக்ஸுக்கு தகுந்த மாதிரி the team formationல you have to advise your players to continue the role what you are picked for. Then it is going to be the same thing. So என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா the value addition for 100 every 5 games from a player or a 40 every game, both are same. The metrics is not going to differ based on IPL or T20 World Cup. It is going to differ on the conditions and how the pitch behaves. This is the humble knowledge what I have got and I have expressed. நீங்க ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா க்ளோசிங் தாட்ஸ் திருப்பி ஒரு அலசுவோம் between two Jambawans.
இல்ல அதுதான் வைபவ் சூரியவன்ஷி மாதிரி ஒரு அக்ரெசிவ் ரூட்ல ஒருத்தர் போயிட்டு இருக்காருன்னா த்ருவ் ஜுரேல் மாதிரி ஒரு வண்டியை ஸ்டீரிங்கை கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஒரு ஆள் வேணும். ஸோ ரெண்டுமே தேவை ஒரு T20 செட்டப்ல அண்ட் T20 பேட்டிங் ஃப்ரண்ட்ல. பிரில்லியன்ட்லி எக்ஸ்பிளைன் பீடா, நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. யார் பார்த்தாலும் இதை புரியுற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பிரில்லியன்ட்லி டன். இந்த கேம் பிக் கேம். க்ளோசிங் தாட்ஸ் என்ன பீடா? யாரு முந்தி அடிச்சு மேல வர போறாங்க? அதான் நான் சொல்றேனே, இப்போ நீங்க வந்துட்டு எவ்வளவு க்ளோஸ் எட்ஜ் கொடுத்தீங்க ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு. ஓகே, அந்த அந்த ரீசன் நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. யூ 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 ஆர் சோ கான்ஃபிடென்ட் தட் த ஓப்பனர்ஸ் ஆர் கோயிங் டு ஜஸ்ட் பிளாஸ்ட் த ஹெல் அவுட் ஆஃப் த bowlers. யூ ஆர் ஸ்பாட் ஆன், அப்சல்யூட்லி ஸ்பாட் ஆன். நான் யோசிச்சது எப்படி 23 for 2, 2 ஓவர்ல 2 விக்கெட் விழுந்தா ஆர்சிபியால 200 அடிக்க முடியும். அடிச்சாங்க, என்ன ஆச்சு? தோத்துட்டாங்க. ஹூ காட் இட் ரைட்? யூ காட் இட் ரைட். ஸோ அப்படிங்கும் போது இங்க எப்படின்னா உங்களுக்கு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இப்போ உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா இன்னொரு ஃபேக்டர் சொன்னீங்க, காளி. இப்ப நீங்க ரன் வந்தாலும் ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஆர்சிபி ஆடுறாங்க, ஒரு 6 ஓவர்ல ஒரு 83 ரன் அடிக்கிறாங்க, திருப்பி 4 ஓவர்ல 29 ரன் அவரால் போட முடியும். அதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷன்ல பும்ரா ஒரு 2 ஓவர் திருப்பி போட்டு அவருக்கு 6 ஓவர்ல 83 ஃபார் நோலஸ் வந்து 200 இழுக்க முடியும். இப்ப நான் ஒரு காம்பினேஷன் கொடுத்தேன், ஹவு டு மேக் தேர் பேட்டிங் அண்ட் bowling போத் லுக் ஸ்ட்ராங். அதை பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது. இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன பார்த்தேன்னா, கொஞ்சம் போலிங்ல போன வருஷத்துலேருந்து பார்க்குறேன் ஆண்டி ஃபிளவரோட இன்டெலிஜென்ஸை. போன வருஷத்துலேருந்து பார்க்குறேன். மாத்திரை கரெக்டா நம்ம சொன்ன பாரு, இங்க போட்டாங்க பாருங்க, அடிக்கு போய் அவுட் ஆனார் பாருங்க மிட் ஆஃப்ல. சூரியவன்ஷிக்கு ரவுண்ட் த விக்கெட்ல போடுவாங்க 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 பார்த்துட்டே இருக்க, போடவே இல்லை. அவங்க டவுன் த கிரவுண்ட் அடிச்சுனே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே ஐம் சேயிங் பட் தேர் அலவுட் டு டூ தட். ஓகே, அவங்களும் மனுஷங்க தான். அவங்களும் வந்துட்டு தே கேன் ஆல்சோ அலவுட் டு ஹேவ் அ பேட் கேம். இந்த மேட்ச் மும்பை அடி வாங்கினாங்கன்னா 4-3ன்னா தேல் பி இந்த பாட்டம் 3. அது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. போன வருஷமா அப்படித்தானே வந்தாங்க. 5 மேட்ச்ல போன வருஷம் எவ்வளவு ஜெயிச்சாங்க? 4 தோத்துட்டு 1 தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ எல்லா வருஷமும் அப்படி நடக்காதுங்கும் போது மும்பை இஸ் ஹாஸ் டு ரன் அ ரேஸ் a little bit faster. ஏன்னா அவங்க ஆர்சிபியை தோக்கடிச்சாங்கன்னா 2 பேரும் ஒரே இதுல வந்துருவாங்க. 4 மேட்ச்ல 2 ஆமா, wins 2 losses. 4-2. ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆல் ஆஃப் சடன் ஒரு பிளே ஆஃப் ஸ்பாட்டை பிடுங்குற மாதிரி இருக்குங்கும் போது நவ் தே ஹேவ் டு ஷோ அர்ஜென்சி. அண்ட் ஐ ஹவ் கிவன் டைனி எட்ஜ் டு மும்பை. அதோட கொஞ்சம் பெரிய எட்ஜா ஃபர்ஸ்ட் டைம் ஆர்சிபி கேங்ஸ்டர் நான் போயிருக்கேன். இவர் விக்கி சொல்லியிருக்க, விக்கி வந்து ப்ராக்ரஸ் வந்து ரொம்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் மாதிரியே போயிட்டு இருக்காரு. 96லேருந்து 97லேருந்து இப்போ 98 வந்திருக்காரு. வில் கம் பேக் அண்ட் டூ ஐ ரிவ்யூ ஆன் திஸ் who has got on top of it. 98லேருந்து உங்க பேஸ்ட் விக்னேஷ் 99% அக்யூரேட்டா போறாரா பார்த்துருவோமே. வில் கம் பேக் அண்ட் டூ இட் வித் பிளாஸ்ட் விக்னேஷ். until then thanks a lot and bye bye.